ஹாய் மக்களே சேனல்லேருந்து நான் உங்கள் வித்யா. நம்மளோட ₹5 5 கிளாஸஸ் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேஸ்லெட் கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும், அதோட நேம்ஸ் என்ன அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸோட நேம் தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த புரிதலில் வந்து நம்ம அதை பற்றி நல்லா கற்றுப்போம் இல்லையா? அந்த ரீசனுக்காக தான். ஸோ எதுக்காக நமக்கு மெட்டீரியல்ஸோட நேம் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா நம்ம எந்த ஆர்ட் எடுத்து செஞ்சாலும் சரி, இல்ல எந்த வந்து பிசினஸ் செஞ்சாலும் சரி, மெட்டீரியலோட நேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம். ஏன் அப்படின்னா, மெட்டீரியலோட நேம் தெரியல அப்படின்னா, நம்மளால அந்த ஆர்ட்டையோ, அந்த பிசினஸையோ எடுத்து ஒரு கரெக்ட்டா வந்து பண்ண முடியாது. ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெட்டீரியலோட நேம் சொல்லி தான் கேட்பாங்க. அப்ப மெட்டீரியலோட நேம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிகினரா இருந்தாலும், இல்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு இருந்தாலும், ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாத விஷயம் இதில இருக்கலாம். ஸோ அத நீங்க வந்து தெளிவா பார்த்து கத்துக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் அப்படின்னாலே பீட்ஸ் தான். பீட்ஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமா வந்துருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதில சில வெரைட்டீஸ் வந்து நான் உங்களுக்கு இதில காமிக்க போறேன். அண்ட் ரொம்ப மூவிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ உங்களுக்கு நான் இதில காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் ஜெல்லி பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2மே ஒண்ணு தான். ஒருத்தவங்க ஒரு மாரி வந்து சொல்லுவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் கலர்ல இருக்கு. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் கலர்ல இருக்கு. ஓகேவா? சிங்கிள் கலர், டபுள் கலர் இது 2மே ஜெல்லி பீட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராக்கிள் பீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கிளாஸ்ல கிராக் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து கிராக்கிள் பீட்ஸ். இதில வந்து சிங்கிள் கலர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி டபுள் கலர் ஷேட்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கலர் 3 கலர்ஸ், 4 கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாரி இருக்கும். ஸோ இதே மாரி வெரைட்டீஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அண்ட் நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மாரி பீட்ஸோட கலர்ஸ் சிங்கிள் கலர், டபுள் கலர், ட்ரிபிள் அந்த மாரி சேஞ்ச் ஆகும்போது, அதுக்கு ஏத்த மாரி நம்ம செய்யக்கூடிய பிரேஸ்லெட்டோட ரேட்ட வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாரி வைக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ற கலர்ஸ் எத்தன இருக்கு? 2 கலர் இருக்கா? 3 கலர் இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி பிரேஸ்லெட்டோட பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பிரிண்டட் அப்படின்னும் சொல்லலாம், மார்பிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்டட் மார்பிள் அப்படின்னு சொல்ற டைப்பு. மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரேஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், நெக் செட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், கேட்பாங்க. இதே பீட வந்து நாங்க நெக் செட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அவுட்புட் சூப்பரா இருக்கும். ஸோ இதோட நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லயுமே நேம் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செம மூவிங் ஆகுற ஒன் ஆஃப் த பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட்டு. இந்த மேட்லயே வந்து உங்களுக்கு ஒயிட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் வந்து வரும். ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபினிஷிங். ஜென்ட்ஸ் வந்து வியர் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி மேட் பீட் வந்து அவங்களுக்கு நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கேர்ள்ஸ் போட்டுக்கலாம், அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ரீசெண்டா வந்திருந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் டச். லைட்டா நான் இப்படி ஷேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டச் பண்ண மாரி இருக்கும். கோல்டு கலர்ல கிளிட்டர் வந்து டச் பண்ண மாரி இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் கிளாஸ் மாரி இருக்கும் தூரத்துலருந்து பார்க்குறதுக்கு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன்ல ஒரு டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நேம் வந்து கோல்டன் டச் பீட் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் மாதிரியே இருக்கும். பட் இது ரெயின்போ கலர்ஸ் தெரியும். நெறைய கலர்ஸ் வந்து தெரியும். இது வந்துட்டு ஷைன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய கலர்ஸ் வந்து இதுலருந்து தெரியும்னு சொல்லலாம். ரெயின்போ பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்சூல் ஷேப்ல வந்து இருக்கும். இது வந்து நான் கிராக்கிள் டைப்ல வச்சிருக்கேன். இதுலயே வந்து நமக்கு ஜெல்லி டைப்லயுமே வந்து இருக்கும். இதுலயே நெறைய கலர்ஸ் நம்ம எடுத்திருக்க எல்லா பீட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட நேம் வந்து கேப்சூல் பீட். பார்த்தீங்க அப்படின்னா, ஷைனி பீட். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில வந்து ஒரு ஷைனிங் இருக்கும். நார்மல் கிளாஸ் பீட்ஸ்ல பார்த்தோம்னா, இது ஷைனிங் இருக்காது. அது கிளாஸ் டைப். இது வந்து மேல வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு சில கோட்டிங்ஸ் குடுத்த மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷைனி பீட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் பீட்ஸு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது உள்ளார வந்து கோத்திருக்க நூல் எல்லாம் தெரியும். இப்ப நான் பின்னாடி கை வச்சிருக்க இடம் ஒரு கலரும், மத்த இடம் ஒரு கலரும் தெரியும். அந்த அளவுக்கு பேக் சைட்ல இருக்கிறத டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு எடுத்து வந்து இது காமிக்கும். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்குறீங்க இல்லையா? இது வந்துட்டு உங்களுக்கு 8 சைஸ்ல இருக்கிற கிறிஸ்டல் பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 சைஸ்ல வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 4 சைஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 சைஸ்ல வரும்.
ஸோ இதே மாதிரி இதில் நிறைய கலர்ஸுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்டல் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பளபளப்பான ஒரு லுக் வந்து இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு பிரேஸ்லெட் பண்ணும்போது அவுட்லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட பேர் ஃபெமோ பீட் அப்படி இல்லைனா க்ளே பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். டைப் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு பீடு. இது இப்போ நான் இப்படி காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து ஒரு பீடு. ஸோ இதை வந்து நம்ம கையால் வந்து வச்சு பிரேஸ்லெட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து எவ்வளோ பீட்ஸ் வந்து கோக்கணும் ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வரும். இப்போ நம்ம நம்மளோட கையளவுக்கே நம்ம வந்து கோக்குறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பீட்ஸ் நம்ம கோக்குற மாரி இருக்கும். ஏன்னா, இது நம்ம அந்த ரவுண்ட் பீட்ஸ் மாரி ஈஸியா கோத்துற முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் இது கோக்குறதுக்கு வந்து ஹேண்ட் ஸ்பின்னர், மிஷின் ஸ்பின்னர் அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நெறைய மூவ் ஆகுது, கோக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நீங்க அந்த மாரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து கோக்குறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஐஸ் பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கிராக் பண்ண மாரி ஒரு டைப்ல இருக்கும். இதுலயுமே நமக்கு கலர்ஸ் வந்து நெறைய அவைலபிளா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தது மட்டும் இல்ல. இத தாண்டி இன்னும் நெறைய வந்து பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சர்ச் பண்ணி என்னென்ன புது புது பீட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத அப்டேட்ல எப்பவுமே வச்சுட்டே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக்கு. எலாஸ்டிக்ல இந்த 3 டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கார்டு. சைஸஸ் வந்து நெறைய இருக்கு. மோஸ்ட்லி நான் 0.8 சைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு எல்லா பீட்ஸுமே உள்ள போகறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி இந்த டைப் தான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் சேல் பண்ற 2மே வந்து பார்த்தீங்கன்னா 0.8 தான். ஸோ இது வந்து ஸ்மால் கார்டு. மீட்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். 10 மீட்டர் சம்திங் அந்த மாரி வந்து இது இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே வந்து பெருசு 0.8 தான் சைஸு. இதில வந்து 25 அப்படின்ற மீட்டர் சைஸ்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் 50, 100 அப்படின்ட்டு ஒரு பிரைஸ்க்கு ஏத்த மாரி வந்து வேரி ஆகும் மீட்டர்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து த்ரெட் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் மாரி இது வந்து ஒரு நூல் மாரி இருக்கும். வழவழன்னு ஒரு நூல் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 எலாஸ்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கியர் வயரு, கேஜ் வயரு. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கியர் வயர் அப்படின்னு சொல்லுவோம். கியர் வயர், கேஜ் வயர் 2மே யூஸ் பண்ணி இப்போ பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரி வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்னா, சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும். நம்ம எண்டுல வந்துட்டு லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி டைப்லாம் பண்ணும்போது 3 லேயர்ஸ் அந்த மாரிலாம் குடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி கியர் வயர் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேஜ் வயர் இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் நெறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க. ஸோ கேஜ் வயர்னா என்ன? கியர் வயர்னா என்ன? எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நூல் மாரி தான் நம்ம நீட்டிட்டோம். ஒரு கம்பி போல தான் நீட்டிட்டோம் அப்படின்னா, திரும்ப வளைச்சி வேற ஷேப்க்கு வந்து இத சேஞ்ச் பண்ண முடியாது. பட் கேஜ் வயர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஷேப்க்கு வேணாலும் மாத்திக்கலாம். இதுல நெறைய வந்து திக்னஸ் 0.5 நான் இத வச்சிருக்கேன். இதுலயே திக்னஸ் வந்து நெறையா இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ற இடத்துக்கு ஏத்த மாரி திக்னஸ் அதிகமா இருக்கிறது, கம்மியா இருக்கிறது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ கேஜ் வயர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஷேப்க்கு வந்து மாத்தணும்னு நெனைச்சாலும் மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இது 2த்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ். இது வந்து கியர் வயர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கேஜ் வயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேஸ்லெட்ல வந்து நம்ம போடும்போதுட்டு ஒரு ரிங் டைப்ல வந்து போடுவோம். ஸோ இந்த சைடு ஹோல் இருக்கும், இந்த சைடு ஹோல் இருக்கும். இத வந்துட்டு ரிங் மாரி யூஸ் பண்ணுவோம் பிரேஸ்லெட்ல. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், மெட்டல் மெட்டீரியல் 2த்துமே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீடுக்கு போடுற கேப்ஸ். இது வந்து பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு சைஸ்க்கு இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 8 சைஸ்க்கு வந்து யூஸ் பண்ற மாரி. சின்னதா குழியா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். இதுக்கு மேல நம்ம வந்து பீடு இந்த ஹோல் குடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் வழியா எலாஸ்டிக் வந்து கோத்துட்டு, அகைன் இது பக்கத்துல வந்து ஒரு பீடு குடுத்தோம் அப்படின்னா, இதே மாரி ஒரு கேப் மாரி அந்த பீடுக்கு வந்து இருந்துக்கும். ஸோ இது நேமே வந்து பார்த்தீங்கன்னா, கேப் தான். இதுல நெறைய சைஸஸ் இருக்கு. நம்ம என்ன சைஸ் பீடு யூஸ் பண்றோமோ, அதுக்கு ஏத்த சைஸ்க்கு இந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நேம் வந்துட்டு கிளாம் ஷெல் பீடு டிப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கியர் வயர் வந்து வச்சு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வந்து எண்டுல வந்து லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளாம் ஷெல் பீடு டிப் அப்படிங்கிறது. இத லாக் பண்ணுறதுக்கு நமக்கு கீர் லாக்குமே வந்து தேவைப்படும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வர்லயுமே அவைலபிளா இருக்கும். நீங்க சில்வர் கலர் வந்து கியர் வயர் யூஸ் பண்றீங்கன்னா, சில்வர் கலர் கிளாம் ஷெல் பீட் டிப் போட்டுக்கோங்க. அண்ட் கோல்டு யூஸ் பண்றீங்கன்னா, கோல்டு கலர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர் பீட்ஸு. சுகர் பீட் வந்து கோல்டு, சில்வர் 2த்துக்குமே அவைலபிளா இருக்கும். இது வந்து நமக்கு பிரேஸ்லெட்டுக்கு நடுவுல ஒரு பீடுக்கு நடுவுல வந்து போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஆரி ஒர்க்ல வந்து யூஸ் பண்ணுவோம். குந்தன் வச்சு பண்ற டிசைன்ஸ் எல்லாமே இப்போ யூஸ் பண்றாங்க. இந்த மாரி இது வந்து மல்டி பர்ப்பஸ் வந்து யூஸ் பண்றது தான். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணுற அதர் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜம்ப் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மீடியம் சைஸில் இருக்கிறது. இதை விட சின்னதும் இருக்கும், இதை விட பெருசும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீடியம் சைஸ் தான். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் கலர் அண்ட் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சில்வர் கலர் 2மே அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாப்ஸ்டர் ஹூக்கு. இது வந்துட்டு நம்ம பிரேஸ்லெட்டில் எண்டிங்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து கோல்டன் கலர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோஸ் கோல்டு கலருமே வந்துட்டு வரும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அல்ஃபபெட் பீட்ஸு. இது வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். இதே மாரி ஒயிட் பிளாக்லயும் வந்து வரும். நெறைய வந்து டிசைன்ஸ் கலர்ஸா இருக்கிற மாரி வரும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பிளாஸ்டிக் டைப்ஸ். இதெல்லாம் வந்து ஹார்ட்டு கலரா குடுத்த மாரி வந்து வந்திருக்கும். இதே மாரி பிளாஸ்டிக் பீட்ஸ்ல, அல்ஃபபெட் பீட்ஸ்ல வந்து நெறைய கலர்ஸ் அண்ட் நெறைய டிசைன்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸரா நம்ம யூஸ் பண்றது. இது வந்து பாலு. இது வந்து ஸ்பேஸரா சென்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து கொஞ்சம் சிலிண்டர் டைப் மாரியே இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிங் டைப் மாரி இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸரா இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா, சிலிண்டர்லேயே கொஞ்சம் வேற டைப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பால் டைப். இதே மாரி நெறைய வந்து ஸ்பேஸருக்கு வந்து டிசைனா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோன் ஸ்பேஸர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிங்க சுத்தி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. நேம் வந்து ஸ்டோன் ஸ்பேஸர். இதுலயே வந்து சில்வர், கோல்டு 2மே நமக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பால்லேயே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பால் இருக்கும். அந்த பால் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. 2 சைடும் ஹோல் இருக்கும். ஸோ இந்த சைடு ஹோல் இருக்கும். இதில நம்ம எலாஸ்டிக் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு சில்வர்ல வர ஸ்பேஸருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சார்ம்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 2 சைடு வந்து நமக்கு ஹோல் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதோட பேரு வந்துட்டு ஸ்பேஸர். இதுவே இப்படி இல்லாம நார்மல் சார்ம்ஸ் மாரி எலாஸ்டிக் கோக்கறதுக்கு ரிங் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அது சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து யூஸ் பண்ற இடத்த பொறுத்து அதோட நேம்ஸ வந்து வச்சுக்கலாம். ஒரு 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 பிரேஸ்லெட்ல வந்துட்டு ஃபுல்லா பீட்ஸ் குடுத்துட்டு நடுவுல ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பேஸர் வந்து குடுத்தா, அத நம்ம சார்ம்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இல்ல ஒரு 2, 3 இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம ஸ்பேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்டிக்லயுமே வந்து கிடைக்கும். சில்வர்லயுமே வந்து கிடைக்கும். இதுல நீங்க பார்க்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல வந்துரும். அண்ட் இதெல்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரப்பர் மெட்டீரியல்ல வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரப்பர் டைப்ல இருக்கும். ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து ஸ்மைலி வச்ச மாரி, ஹார்ட் வச்ச மாரி இந்த மாரி இது மட்டும் கிடையாது. இதுலயே இன்னும் நெறைய வந்து டிசைன்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் மாரி, வெஜிடபிள்ஸ் மாரி, இன்னும் ஸ்மைலி வச்ச மாரி இன்னும் நெறைய வந்து டிசைன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த ரப்பர் டைப்ல. இது மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் வச்ச மாதிரி இருக்கும். சென்டர்ல கலரா இருக்கும். சுத்தி வந்து உங்களுக்கு கிளாஸ் மாதிரி தெரியும். அண்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளவர் வந்து இருக்கும். அதே மாரி இதுலயுமே கலர்ஸ் வந்து நெறையா வந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்லயே உங்களுக்கு ஹார்ட் டைப்ல இருக்கிறது. இது வந்துட்டு உங்களுக்கு ரெயின்போ கலர் மாரி தெரியும் பார்க்கறதுக்கு. இப்படி பார்த்தா தெரியும் ஹார்ட் தான். அண்ட் இது வந்துட்டு பேர்ல்ல வந்து ஹார்ட் வச்ச மாதிரி. இதுலயே உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் ஷேட்ஸ்லயுமே வந்து வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபோன் சார்ம்ஸ் யூஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் கிட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து நெக் செட் யூஸ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றது தான். இது எல்லாம் பட்டர்ஃப்ளை டிசைன்ல இருக்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார் டைப்ல வந்துட்டு வரும். இது வந்துட்டு ஷெல் டைப்ல வந்து வரது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அல்ஃபாபெட்ல நெறைய டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் டைப்ல வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி கலர்ஸ் வந்து இந்த மாரி இருக்கும். இது வந்து ஸ்மைலி. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்ல வந்திருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இதில நீங்க பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ்ல இருக்கிற பீடு. இதையுமே வந்து நம்ம பிரேஸ்லெட்ல பீட்ஸ்க்கு நடுவுல வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமா பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு சார்ம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து சில இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் பின்ஸு நம்ம ஹேங்கிங் குடுக்குற இடத்துல இந்த ஹெட் பின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் பிரேஸ்லெட்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேம் சில பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஐ ஷேப்ல இருக்கும். நேம் வந்து ஐ பின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஹெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு தட்டையா ஒரு ஷேப் இருக்கும் அப்படின்னா அது ஹெட் பின்னு. இதுலயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேர்ல் பீட்ஸ்ல நமக்கு நெறைய ஷேப்ஸ் வந்து வரும். அதாவது நெறைய சைஸஸ் வந்து வரும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஸ்பேஸர் இது வந்து நமக்கு சில்வர்ல வேற நல்ல கியூட்டான டிசைன்ஸ் வந்து குடுத்த மாரி வந்து வந்திருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் ஒரு மாரி சிலிண்டர் மாதிரி ஒரு மாரி ஷேப்ஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம பிரேஸ்லெட்ட போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செயின்ஸு. ஸோ இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங்க்கு அடுத்த சைஸ் யூஸ் பண்ற செயின். இத வச்சு நீங்க பிரேஸ்லெட்டே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி சைஸஸ்ல இருக்கிற செயின் இது வந்து. அண்ட் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ற செயின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத விட இன்னும் கொஞ்சம் சின்னதா வந்து இருக்கும். இது இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜம்ப்ரிங் ஜஸ்ட் உள்ள போடலாம். அந்த மாரி சைஸஸ்ல இருக்கும். இது வந்து ஹேங்கிங் செயினு. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அண்ட் இத விட பெரிய சைஸுமே இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமா நீங்க இத அப்படியே பிரேஸ்லெட்டாவே அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு லாப்ஸ்டர் வந்து கோத்துட்டு, அப்படியே ஒரு பிரேஸ்லெட்டா வந்து போட்டுக்கலாம். அவ்ளோ கியூட்டா இருக்கும். நான் இப்ப போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிக் சைஸ்ல இருக்கிற செயின் டைப்பு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பால் செயின் உங்களுக்கு தெரியுதா? சென்டர்ல வந்து ஒரு பால் குடுத்து கனெக்ட் பண்ண மாரி இருக்கும். ரீசென்ட்டா ஒரு நெக் செட் வந்து நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன். சென்டர்ல வந்து லோட்டஸ் இருக்கிற மாரி. அதுக்கு யூஸ் பண்ணது இந்த செயின் தான். ஸோ இது நம்ம வந்து பிரேஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக் செட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து ரெடி பண்ண பிறகு அவுட்புட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கையில வியர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ம்ஸோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எனாமல் சார்ம்ஸ் இந்த மாரி பேக் சைட்ல வந்துட்டு கோல்டன் கோட்டிங் குடுத்துருந்தது அப்டின்னா, இது வந்து நம்ம எனாமல் சார்ம்ஸ் அப்டின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்ஃபபெட் வந்து இந்த மாரி வச்ச மாரி வந்திருக்கும். இதுல அல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக், ஒயிட் அப்டின்னு சொல்லிட்டு 2 கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வச்ச மாரி இதுல 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஹோல் குடுத்துருப்பாங்க. சென்டர்ல இத வச்சு நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிக்கணும். இதுலலாம் வந்துட்டு நம்ம சார்ம்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இதுல வந்து 2 சைடுமே வச்சு நம்ம மேக் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வர் சார்ம்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? எந்த இடத்துல ஸ்பேசர், எந்த இடத்துல நம்ம அத வந்துட்டு சார்ம்ஸா யூஸ் பண்ணணும். மேல இந்த மாரி ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் உங்களுக்கு குடுத்துருந்தாங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு இத சில்வர் சார்ம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 2 சைடும் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அத வந்துட்டு நீங்க ஸ்பேசரா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மேக்னெட் டைப். இதெல்லாம் வந்து மின்னாடிலேருந்தே இருக்கிற டைப். இதுலயே வந்து ஹார்ட் டைப் நமக்கு வரும் ஹேண்டு. இப்ப வந்து டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிறது. இதுலயே கலர்ஸ் நமக்கு வரும். அண்ட் இதுவுமே ஹார்ட்டு. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேண்டு குடுத்துருப்பாங்க டிசைனு. இதுலயும் கலர்ஸ் இருக்கு. அண்ட் லாக் அண்ட் கீ இருக்கிற மாதிரி. அண்ட் இதுலயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து நெறையா வரும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற டைப்ஸ். டைப்ஸ் என்ன அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். இதுல டிசைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டிசைன்ஸ் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணும்போது எனக்கு என்ன சார்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எனாமல் சார்ம்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா, இதுதான் எனாமல் சார்ம்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக நேம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு டிசைன் வந்து வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டூல்ஸு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம மேக் பண்ணும்போது ஹேண்டால பண்றோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில இடத்துலலாம் பண்ணவே முடியாது. ஸோ இந்த நம்ம பண்றோம் அப்படின்ற பட்சத்தில நமக்கு டூல்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர் நேம் வந்துட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஜம்ப் வந்து ஓப்பன், க்ளோஸ் பண்றதுக்கு ஏதாவது வந்து நமக்கு கையால சின்னதா புடிச்சுக்க முடியல அப்படின்னா, இத வந்து வச்சு நம்ம இப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டர். நம்ம செயின் கட் பண்றதுக்கு, கேஜ் வயர், கியர் வயர் கட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது இந்த கட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து நோஸ் பிளேயர் தான். இது வந்து ரவுண்ட் நோஸ் பிளேயர் அண்ட் இது வந்து ஃப்ளாட் நோஸ் பிளேயரு. ஸோ இது 2த்தையுமே வந்து ஒரு ஒரு பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துலயாவது ரவுண்டா வந்து அத வளைச்சு கொண்டுட்டு வரணும் அப்டின்னா, இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலயாவது ரொம்ப எனக்கு வந்து மொடன்னு இருக்கு, அந்த இடத்துல படிஞ்சு வர மாட்டேங்குது, புடைச்சிட்டு இருக்க மாரி தெரியுது, அந்த மாரிலாம் இருக்கு அப்டின்னா, இத வந்து வச்சு நீங்க அத ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ளாட் நோஸ் பிளேயர். அது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் நோஸ் பிளேயர் ஓகேங்களா? ஸோ இந்த 4 டூல்ஸ் வந்து உங்களுக்கு இதில உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமா வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் கண்டிப்பா வேணும். அண்ட் கட்டர் வந்து தேவைப்படும். இப்போ ரீசென்ட்டா வந்து நெறைய பேர் அந்த ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்றதுனால, வளைச்சு பண்றதுனால ரவுண்ட் நோஸ் பிளேயர் மோஸ்ட்லி இந்த 3 டூல்ஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும். எனக்கு 2 ஹேண்ட்லயும் நான் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுவேன் அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்டி பண்ணும்போது ஃப்ளாட் நோஸ் பிளேயர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்டின்றத இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.